இன்னைக்கு புரட்டாசியோட கடைசி சனிக்கிழமைங்க. அதனால நம்ம வீட்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சுண்டலும், சக்கரத்தழுவும் செஞ்சு குடுக்குறோம். அதனால இன்னைக்கு சாயங்காலமே நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டு வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சுண்டல் வந்து அடுப்புல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் தெருவாசல் எல்லாமே பெருக்கி கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அம்மா வந்து மாடு பால் கறக்க போயிருந்தாங்க. இன்னைக்கு சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலத்த தான் நான் போட்டேன். அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து இந்த கோலம் போடுறதெல்லாம் அம்மா தான் செய்வாங்க. அதனால் எனக்கு என்னமோ பெருசாக கோலம்லாம் போட தெரியாதுங்க. இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு வேலைகளை பார்க்க போயிட்டேன். அம்மா வர வரைக்கும் நான் தான் வந்து இந்த வேலைகளை பார்த்துட்ருக்கணும். சுண்டல் வெந்துருச்சுன்னு இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரத்தள்ளுக்கு வந்து அரிசியை கழுவி உலையில போட்டுட்டேன். அரிசி உலையில போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருந்தது. அதையெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அம்மா வரதுக்குள்ளன்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சிங்க் இல்லைங்க. நாங்கள் இந்த மாதிரி தோட்டத்தில் வெளியில் எடுத்து போட்டு தான் பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவுவோம். இதுக்கப்புறமாச்சும் வீட்டில் அம்மாக்காகவாச்சும் சிங்க்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை போயிட்டு பெருக்கி கூட்டி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குழந்தையோட பொம்மைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாகவே வந்து பெருக்கிட்டேன். வீடெல்லாம் கூட்டிட்டு விளக்கேத்திட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி போட்டு போனோம் இல்லைங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே அம்மா வந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அடுப்பு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவும் இன்றைக்கி நம்ம கோவிலில் அன்னதானம் போடுறதுனால சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் போயிட்டு தலைவாரி எங்கள் வீட்டில் அம்மாவே கட்டின பூங்க, அது நம்ம தோட்டத்து பூ தான். ஸோ அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. நான் வந்து தலைக்கு பூ எல்லாம் வச்சு பொட்டு வச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா நம்ம கோவிலாண்ட போனோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அப்பா பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் பாலை வந்து குழந்தைக்காகவும், கொஞ்சம் பால் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் அதை வந்து பன்னீர் செய்யலான்னு தனித்தனியாக 2 குண்டானில் வச்சு காய்ச்சிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, சக்கரை பொங்கலுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். சக்கரை பொங்கலும் வந்து டேஸ்ட்டாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஆனால் நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாது. கோவிலாண்ட போய் படைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணணும். கோவிலில் சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க. என்னோடய குழந்தை அழுகுறான்றதுனால என்னால் போக முடியலைங்க. அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கும் கோவிலாண்ட. கண்டிப்பாக குழந்தை அழுவும். அதனால் அப்பா அம்மா மட்டும் கிளம்பிட்டாங்க. கூட என் தம்பியும் போயிருந்தான். எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.